சரி, நம்ம நேரா தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்திலிருந்து இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை நம்மோடு கூட பேசுவதாக. ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாம். பிதாவே, இந்த நாளுக்காக, இந்த நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை எங்களுடைய இருதயத்தில் கிரியை செய்யும்படியாக, தேவன் எங்களோடு கூட பேசும்படியாக, இடைப்படும்படியாக, எங்களுடைய இருதயத்திற்கும் சூழ்நிலைக்கும் வாழ்க்கைக்கும் எங்களுடைய எல்லா காரியத்துக்கும் ஏற்ற வார்த்தையை தேவன் தந்து எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒன்று ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம். இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு ராஜா இருக்கிறார். அவர் பேர் ஆகாப். அவருக்கு ஒரு மனைவி, அவங்க பேர் யெசபேல். இவங்களை பத்தி தான் நம்ம இந்த அதிகாரத்துல நம்ம வாசிக்க முடியுது. ஆகாப் என்கிறவர் ராஜா, அவங்க மனைவி பேர் யெசபேல். இவங்க ரெண்டு பேரும் இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகை செய்றாங்க. என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். 21ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. இவைகளுக்கு பின்பு யெஸ்ரயேலனாகிய நாபோத்து யெஸ்ரயேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாபின் அரண்மனை அண்டையில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாப் நாபோத்தோட பேசி, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டிற்கு அடுத்திருக்கிறபடியால் அதை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு. அதை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன். அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலை கிரயமான பணத்தை தருவேன் என்றார். சரி, இப்ப இந்த ராஜா, இவருக்கு அரண்மனை இருக்குது, இவருக்கு வீடு இருக்குது, இவருக்கு நல்ல உணவு இருக்குது, பதவி இருக்கு, பணம் இருக்கு, பேர் புகழ் குடும்பம் எல்லாமே இருக்குது. ராஜாவுக்கு இல்லாதது எதுவுமே இல்லை. அப்ப ஒரு நாள் இவர் அரண்மனை பக்கத்தில் இருக்கிற ஒரு திராட்சை தோட்டத்தை பார்க்கிறார். அங்க திராட்சை பழம் நல்லா அழகா விளைஞ்சிருக்குது, அதனுடைய ரசம் ருசியா இருக்குது. அந்த தோட்டம் பார்க்கிறதுக்கு அழகா இருந்ததுனால இவர் என்ன நினைக்கிறார், அந்த திராட்சை தோட்டம் எனக்கு வேணும். அப்ப அது யாருது அப்படின்னு விசாரிக்கும் போது அது நாபோத் என்கிற ஒரு நபருடைய திராட்சை தோட்டம். அப்போ இந்த ராஜா அந்த நாபோத்தை கூப்பிட்டு பேசுறாரு. என்ன பேசுறாரு? 2வது வசனம் மறுபடியும் வாசிங்க. ஆகாப் நாபோத்தோட பேசி, உன் திராட்சை தோட்டம் இருக்கிறபடியால் எனக்கு கொடு. அதை பார்க்கிலும் சரி பாருங்க, திராட்சை தோட்டம் இவருக்கு வேணுமா? இதை பார்க்கிலும் நல்லதா கொடுக்கிறாராம். அப்புறம் எதுக்கு இது இவருக்கு வேணும்? இவர் என்ன சொல்றாரு, எனக்கு உன் தோட்டம் வேணும், உன்னதை விட நல்லது தோட்டம் நான் தர்றேன் அப்படின்னா, அப்ப எதுக்கு இந்த தோட்டம் இவருக்கு வேணும்னு கேக்குறேன். உங்ககிட்ட தான் நல்லது இருக்குல்ல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இன்னொருத்தர் ஒரு திராட்சை தோட்டம் வச்சிருக்கிறாரு. ராஜா என்ன கேக்குறாரு, அந்த தோட்டம் எனக்கு வேணும், உன்னுடைய தோட்டத்தை விட நல்ல தோட்டத்தை உனக்கு தர்றேன். எப்படி இருக்குது கேக்குறதுக்கு? அப்புறம் அந்த நல்ல தோட்டத்தை நீயே வச்சுக்கலாம்ல, அப்புறம் எதுக்கு இந்த தோட்டம்? சரி, நல்ல தோட்டத்தை தர்றேன், அப்படி உங்களுக்கு வேண்டாம்னா உங்க தோட்டத்துக்கு ஈடா பணத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு ராஜா கேக்குறாரு. இது வரைக்கும் புரிஞ்சதுங்களா? இந்த நபருக்கு, இந்த ஒரு நாபோத் என்கிற இந்த ஏழை மனிதனுக்கு இந்த ஒரே தோட்டம் தான் இருக்குது. ராஜாவுக்கு எல்லாமே இருக்குது. இதை விட அதிகமான தோட்டம், இதை விட அதிகமான நிலம், அவருக்கு தேரு, அவருக்கு அரண்மனை, அவருக்கு குதிரை, அவருக்கு மனைவி, பணம் எல்லாமே இருக்குது. அந்த மனுஷனுக்கு ஒரே ஒரு திராட்சை தோட்டம் தான் இருக்குது. அதையும் வேணுமா? சரிங்களா? இப்போ இந்த ராஜா அவர்கிட்ட பேசும்போது அவர் 3வது வசனம் என்ன சொல்றாரு? நாபோத் ஆகாபை நோக்கி, என்றார். ஏன் நாபோத் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு அப்படின்னா, லேவியராகமம் 25:23
என்னுடையதாயிருக்கிறபடியால் நீங்கள் நிலங்களை அறுதியாய் விற்க வேண்டாம். நீங்கள் பரதேசிகளும் என்னிடத்தில் புறக்குடிகளுமாய் இருக்கிறீர்கள். ஆண்டவர் ஏற்கனவே லேவியராகமத்துல என்னன்னு சொல்லி வச்சிட்டார் அப்படின்னா, பூர்வீகமாய் வருகிற அல்லது பிதாக்களின் மூலமாய் வருகிற அந்த தேசம் இன்னொரு கோத்திரத்துக்கு போக கூடாது. ஒரே கோத்திரத்துக்குள்ளதான் நீங்க உங்க நிலத்தை வச்சுக்கணும். வேற கோத்திரத்துக்கோ வேற மனிதர்களுக்கோ விற்க வேண்டாம் என்று தேவன் வாக்கு கொடுத்ததுனால இந்த நாபோத் என்ன செய்துட்டார்? ராஜாவை பார்த்து, இந்த திராட்சை தோட்டத்தை உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். இவர் சொன்னது கரெக்டா தப்பா சொல்லுங்க. நாபோத் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஏன் சொன்னார்னா, ஆண்டவர் ஏற்கனவே லேவியராகமத்துல கட்டளை கொடுத்திருக்கிறாரு. ஒரு கோத்திரத்துக்கு நான் கொடுத்த இடத்தை இன்னொரு கோத்திரத்துக்கோ அல்லது கோத்திரத்தை தவிர வேறு யாருக்கோ உங்க பூர்வீகமான சொத்து போக கூடாது என்று ஆண்டவர் கட்டளையிட்டதுனால இந்த நாபோத் என்ன நினைக்கிறார்னா, எனக்கு அடுத்தது என் பிள்ளைங்களுக்கு தான் இந்த சுதந்திரம் வரணும், அதனால ராஜாவுக்கு இந்த திராட்சை தோட்டத்தை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். ராஜானால இந்த பதிலை ஏத்துக்க முடியுமா? என்ன பார்த்து இல்லன்னு சொல்றதா? நான் கேட்டு மாட்டேன்னு சொல்றதா? எனக்கே நீ இப்படி சொல்றன்னா உன்னை சும்மா விடலாமா? இப்ப ராஜா என்ன பண்றாரு தெரியுங்களா? அரண்மனைக்கு போய் படுத்துக்கிட்டார். கோபம். என்ன பார்த்து நீ என்ன சொல்லிட்ட? கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்ட. நான் தான் உனக்கு பெட்டரா இதை விட நல்ல இடம் கொடுக்கறேங்கிறேன், அதையும் வேண்டாங்கிற. இல்லனா உனக்கு பணமா கொடுக்கறேங்கிற, அதையும் வேண்டாங்கிற. என பார்த்து உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இல்ல. ராஜா என்ன செய்யறார்? அடுத்த வசனம் பாருங்க. இப்படி என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடேன் என்று இஸ்ரவேலனாகிய நாபோத் தன்னோட சொன்ன வார்த்தைக்காக ஆகாப் சலிப்பும் சினமுமாய் தன் வீட்டிற்கு வந்து போஜனம் பண்ணாமல் தன் கட்டிலின் மேல் படுத்து தன் முகத்தை திருப்பிக் கொண்டிருந்தான். கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ராஜா என்ன பண்றாரு? மனசலித்து போய் சாப்பிடாம கோபமா படுத்து முகத்தை அந்த பக்கம் திருப்பிக்கிட்டாராமா. இப்படி ஒரு ராஜா ஆளுக பண்ண எப்படி இருக்கும் சொல்லுங்க? ஒரு திராட்சை தோட்டம் இவருக்கு கிடைக்கலீங்களா, இதுக்கு இவர் சாப்பிட மாட்டாராமா. ஒரு திராட்சை தோட்டம் இவருக்கு கிடைக்கலீங்களா, அதனால அரண்மனையை விட்டுட்டு ராஜாங்கத்தை விட்டுட்டு எத்தனையோ சைன் போட வேண்டியது, எத்தனையோ ஆளுகை செய்ய வேண்டியது, அந்த நாள் முழுதும் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் விட்டு போட்டு மூஞ்சி திருப்பிட்டு போய் படுத்துக்கு வரான். என்ன நினைக்கிறீங்க இந்த தலைவரை பத்தி? நீங்களும் நானும் எல்லாருமே தலைவரா தான் இருக்கிறோம். ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காருன்னு சொன்னா, குடும்பத்தை நடத்துகிற தலைவர்கள் இங்க இருக்கிறோம். கிச்சன்ல இன்னைக்கு என்ன சமைக்கலாம், இன்னைக்கு என்ன சாப்பாடு செய்யலாம், பிள்ளைக்கு என்ன டிஃபன்ல போடலாம் அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டு செய்யறோமா இல்ல நாமளே தீர்மானிக்கிறோமா? அப்ப நாமளே தீர்மானம் எடுக்கிறவர்கள் தலைவிக தான். பிள்ளைய எந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கலாம், எந்த காலேஜுக்கு அனுப்பலாம், எந்த பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணலாம், எந்த நிலத்தை வாங்கலாம், எந்த வீட்டை கட்டலாம் என்று தீர்மானிக்கிற நாம் எல்லாருமே தலைவர்கள் தான். ஒண்ணு இல்ல, இந்த துணியை இன்னைக்கு போடலாம் அப்படின்னு யார் தீர்மானிச்சா? சின்ன தீர்மானமானாலும் பெரிய தீர்மானமானாலும் எடுக்கிற நாம் எல்லாருமே தலைவர்கள். இப்படி நம்ம தீர்மானம் எடுத்தால், ஒரு காரியம் எனக்கு கிடைக்கல, இந்த ட்ரெஸ் எனக்கு கிடைக்கலையா, ஒரு துணி வாங்கி கொடுக்கல அப்படின்னு கோவிச்சுக்கிற பிள்ளைங்க, இல்ல என் மனைவி என்னோடு கூட இசைந்து போகல அப்படின்னு போய் படுத்துக்கிற கணவர்கள். சோ இப்ப இந்த ராஜா என்ன பண்ணிட்டாரு? அந்த திராட்சை தோட்டம் எனக்கு கிடைக்கல அப்படின்னு போய் சாப்பிடாம போய் படுத்துக்கிட்டார். இப்ப அவங்க மனைவி வர்றாங்க. ஏங்க என்னங்க இந்நேரத்துல போய் படுத்திருக்கிறீங்களே, இவ்வளோ பெரிய டேபிள்ல இவ்வளோ சாப்பாடு இருக்கு, இட்லி சாப்பிடல, இடியாப்பம், அந்த ஆப்பம் இந்த ஆப்பம் எல்லாமே இருக்குது, எதுவுமே சாப்பிடாம போய் படுத்துட்டு இருக்கிறீங்களே ஏன் அப்படின்னு கேட்கும்போது அவர் பதில் சொல்றாரு. என்னன்னு? அப்பொழுது மனைவியாகிய யேசபேல் வந்து நீர் போஜனம்
போஜனம் பண்ணாதபடிக்கு உம்முடைய மனம் சலிப்பா இருக்கிறது என்ன என்று கேட்டார். அவன் அவளை பார்த்து, நான் யெஸ்ரேலனாகிய நாபோத்தோட பேசி உன் திராட்சை தோட்டத்தை எனக்கு விலைக்கிரயமாய் கொடு, அல்லது உனக்கு ராசியானால் அதற்கு பதிலாக வேறொரு திராட்சை தோட்டத்தை உனக்கு தருவேன் என்று. அதற்கு அவன், என் திராட்சை தோட்டத்தை உனக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னான் என்றான். இப்ப இந்த அவரை ரொம்ப நேசிக்கிற, அவருக்காக எதை வேணாலும் செய்யற இந்த அம்மா என்னன்னு கேக்குறாங்க, ஏங்க இப்படி சாப்பிடாம படுத்திருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படிங்கும் போது அவர் சொல்றாரு, இங்க பாருமா, இந்த பாரு பக்கத்துல இருக்கான்ல நாபோத்து, அவன்கிட்ட போய் அவன் திராட்சை தோட்டம் வேணும்னு கேட்டேன், அவன் எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்றாங்க, அப்பொழுது அவன் மனைவியாகிய யேசபேல் அவனை நோக்கி, நீர் இப்போது இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிறவர் அல்லவா? இந்த அம்மா என்ன தெரியுங்களா சொல்றாங்க, ஏங்க அவன் உங்களை பார்த்து கொடுக்க மாட்டேன்னு சொல்றதா, நீங்க ராஜா தானே அப்படின்னு என்ன சொல்ல வராரு, நீங்க என்ன வேணாலும் செய்யலாங்க, நீங்க யாரு, நீங்க ராஜா, அப்ப நீங்க என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் யார் வேணாலும் செய்யலாங்களா சொல்லுங்க. ராஜாவா இருந்தா என்ன வேணாலும் செய்யலாமா? நம்ம கிச்சனுக்கு நம்ம தலைவி, அதுக்குன்னு பாய்சன் ஊத்தலாமா? என் குடும்பத்துக்கு நான் தலைவன், அதனால 2வது பொண்டாட்டி வச்சுக்கலாமா? நான் ஸ்கூலுக்கு போறேன், அதனால திருடிட்டு வரலாமா? இந்த அம்மா என்ன சொல்றாங்க, எடுத்த உடனே மறுபடியும் வாசிங்க அத. அப்பொழுது அவன் மனைவியாகிய யெசபேல் அவனை நோக்கி, நீர் இப்பொழுது இஸ்ரவேலின் மேல் ராஜ்யம் பாரம் பண்ணுகிறவர் அல்லவா? நீங்க இஸ்ரவேலுக்கு ராஜா இல்லைங்களா? நீங்க அவன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவனை சும்மா விடலாமாங்க? நீங்க யார் தெரியுங்களா? நீங்க யாரு? நீங்க ராஜா. நீங்க கையெழுத்து போட்டீங்கன்னா என்ன வேணாலும் ஆகும், நீங்க முத்திரை குத்துனீங்கன்னா எது வேணாலும் நடக்கும். இப்படி இவ்வளவு அதிகாரமும் இவ்வளவு வல்லமையும் இருக்கிற நீங்க இப்படி படுத்து கிடக்கலாமா? நீர் எழுந்து போஜனம் பண்ணி மனமகிழ்ச்சியா இரும். ஏங்க நீங்க எந்திரிங்க, நீங்க சாப்பிடுங்க, நீங்க திராட்சை ரசம் குடிச்சு சந்தோஷமா இருங்க. யெஸ்ரேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நான் உமக்கு கொடுப்பேன் என்று சொன்னாள். நீங்க சாப்பிடுங்க, நீங்க எந்திரிங்க, அந்த திராட்சை தோட்டம் தானே உங்களுக்கு வேணும், அது உங்களுக்கு கிடைக்கிறதா நான் பாத்துக்கிறேன். மனைவி சொல்லிட்டோன்னே இவருக்கு அப்படியே குழு குழுங்குது. வாவ், என் மனைவி என்ன சொல்லிட்டாங்க, எனக்காக எதை வேணாலும் செய்வாங்கங்க. யாருங்க? மிஸ்ஸஸ். அவங்க யார் தலை வேணாலும் வெட்டுவாங்க, என்ன வேணாலும் செய்வாங்க. யாருக்காக? எனக்காக. எவ்வளவு நேசிக்கிறாங்க பாத்தீங்களா? மனைவி என்ன சொல்றாங்க, ஏங்க முதல்ல நீங்க யார் தெரியுங்களா? நீங்க ராஜாங்க. எவன் தலை வேணாலும் நீங்க என்ன செய்யலாம், உங்களை யாரும் கேட்க முடியாது. ராஜாவை ஜெயில போட முடியுமா சொல்லுங்க? ராஜாவை ஜெயில போட முடியுமா? ராஜா மேல கேஸ் போட முடியுமா? நீங்க ராஜாங்க, அத நீங்க மறந்துடாதீங்க. அடுத்தது, நீங்க எந்திரிங்க, நீங்க சாப்பிடுங்க, நீங்க ஜாலியா இருங்க. உங்களுக்கு வேணுங்கிற திராட்சை தோட்டத்தை நான் உமக்கு வாங்கி தருவேன். நீங்களும் நானும் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆளுகையை, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை, நீங்களும் நானும் அப்பாவா இருக்கிறோம், அம்மாவா இருக்கிறோம், டீச்சரா இருக்கிறோம், வேலையில ஒரு இடத்தில் இருக்கிறோம். நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நீங்களும் நானும் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். யார் வேணாலும் எதை வேணாலும் எப்படி வேணாலும் செய்யலாங்கிற அர்த்தம் இல்ல. அப்படி நீங்களும் நானும் நினைச்சிட்டு இருக்கலாம், நீங்களும் நானும் நினைக்கலாம். என்ன யாருங்க கேள்வி கேட்க முடியும்? என்னைய யாருங்க எதுக்க முடியும்? என் மேல யாருங்க கேஸ் போட முடியும்? என்னைய எந்த வக்கீலுங்க கேட்க முடியும்?
ஒன்றை நாம் மறக்க கூடாது, உங்களையும் என்னையும் நியாயம் தீர்க்கிற ஒரு நியாயாதிபதி இருக்கிறார். கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? என்னுடைய அனுதின வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நான் என்ன பேசிட்டு இருக்கிறேன்? நான் பணத்தை வச்சு என்ன பண்றேன்? கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆளுகையை வச்சு நான் என்ன பண்றேன்? நீங்களும் நானே நினைச்சுக்க வேண்டாம், சிங்காசனம் போட்டா தான் நான் ராஜான்னு. கிடையாது. இப்ப இருக்கிற கடனுக்கு யாருங்க காரணம்? இப்ப இருக்கிற பிரச்சனைக்கு யாருங்க காரணம்? பக்கத்து வீட்டுக்காரனா வந்து பிரச்சனை பண்ணா இல்ல, நாமளே நம்மளுக்கு தேடிக்கிட்ட தாமாவா இல்லையா? இப்ப இந்த அம்மா ஒரு பிளான் போடுறாங்க. இந்த அம்மா என்ன தெரியுங்களா செய்யறாங்க? ராஜாவுக்கு பதிலா ஒரு லெட்டர் எழுதுறாங்க. ராஜாவுடைய முத்திரை மோதிரத்தை எடுத்து முத்திரை மோதிரத்தை போடுறாங்க. இந்த அம்மா ஒரு பிளான போட்டு தர்றாங்க. என்ன போடுறாங்க வாசிங்க. அவள் ஆகாபின் பெயரால் நிருபங்களை எழுதி அவன் முத்திரையை அவைகளுக்கு போட்டு அந்த நிருபங்களை நாபோத் இருக்கும் பட்டணத்தில் அவன் குடியிருக்கிற மூப்பரிடத்திற்கும் பெரியோரிடத்திற்கும் அனுப்பினாள். அந்த நிருபங்களில் அவள் எழுதினதாவது என்னவென்றால் நீங்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன்பாக நிறுத்தி. இப்ப இந்த அம்மா ஒரு பிளான் போடுறாங்க, லெட்டர்ல எழுதுறாங்க. நீங்க என்ன செய்யணும் தெரியுங்களா? அந்த நாபோத்தை அவன் திராட்சை தோட்டத்துல கொண்டு வந்து நிறுத்துங்க. நிறுத்தி எல்லாருக்கும் உபவாசம்னு சொல்லுங்க. 2 பேரை பொய் சாட்சிக்கு கூப்பிடுங்க. கூப்பிட்டு என்ன சொல்லணுமா? இவன் தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான் என்று அவன் மேல் சாட்சி சொல்லுகிற பேலியாளின் மக்களாகிய 2 பேரை அவனுக்கு எதிராக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போய் அவனை சாகும்படி அவனை கல்லெறியுங்கள் என்று எழுதினாள். இந்த அம்மா இப்போ ஒரு லெட்டர் எழுதுறாங்க. தேசம் முழுவதுக்கும் ராஜாவுடைய பேனாவை எடுத்து, ராஜாவுடைய பச்சை இங்கை எடுத்து, ராஜாவுடைய முத்திரை அங்க குத்தி என்ன எழுதுறாங்க? நாபோத்தை அவன் திராட்சை தோட்டத்துக்கு கொண்டு வாங்க, நாபோத்தை உட்கார வைங்க, 2 குற்ற சாட்சியை எழுப்புங்க. என்னன்னு சொல்லுங்க? நாபோத் தேவனுக்கும் ராஜாவுக்கும் விரோதமாய் தூஷணம் பண்ணினான்னு சொல்லி அவன் மேல கல் எறிஞ்சு கொள்ளுங்க. உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிற, மறுபடியும் சொல்றேன், தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை, முத்திரை மோதிரத்தை, உரிமையை வைத்து நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை யார் பார்க்கிறாங்களோ இல்லையோ, யார் பார்த்துட்டு இருக்காங்க? இப்ப நான் இருக்கேன், ஆண்டவர் எனக்கு 2 பிள்ளைங்களை கொடுத்திருக்கிறாரு, நான் தான் பெத்தேன், அதனால் நான் தான் கொல்லுவேன் அப்படின்னா சட்டம் என்ன விட்டுக்குமா? ஜாஷுவாவோட கையை வெட்டிட்டேன், ஏத்துக்குவாங்களா? நீங்கெல்லாம் யாரும் கேட்க கூடாதுங்க, நான் தான் பெத்தேன் அதனால வெட்டுவேன் அப்படின்னா ஏத்துக்குவாங்களா? நான் தாங்க அம்மா அப்பனும் இல்ல, அந்த 4 செவத்துக்குள்ள நான் அவனை என்ன வேணாலும் பண்ணுவேன். இன்னைக்கு எத்தனையோ தாய்மார்கள் பிள்ளைங்களை மூட்டை கட்டி அவங்களை என்னடமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. சட்டம் ஏத்துக்குதா? நீங்களும் நானும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த கோட்பாடு, அந்த கட்டமைப்புக்குள்ள நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னு வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதுங்க. எத்தனை பேர் நினைக்கிறீங்க கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார்? பொய் கணக்கு எழுதலாம், எவங்க என்ன கேட்பா? நான் சம்பாரிச்சேன், நான் பத்துனேன், நான் வேர்வை சிந்தினேன், அதனால நான் என்ன வேணாலும், நான் தான் பெத்தேன் அதனால நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் தான் சமைச்சேன், சமைப்பேன் அப்புறம் நான் தூக்கி கொட்டுவேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? இப்ப நான் பிரியாணி செய்யறேன்னு வச்சுக்கோங்க, எங்க பிள்ளைங்க ஆவலோட அங்க காத்துட்டு இருக்கிறாங்க. நீ செஞ்சியா? நான் தான் செஞ்சேன், ஆனால் சாக்கடையில கொண்டு கொட்டுவேன்.
1 கொரிந்தியர் 6:12 வாசிங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. இப்ப ஆண்டவருடைய கிருபையினால குணாவும் நானும் இந்த வீட்டை கட்டணும். இப்ப நாளைக்கு புல்டோசரை வச்சு இந்த வீட்டை இடிக்கிறேன். நான் தான் கட்டுனேன், நான் தான் இடிப்பேன். நீங்க எல்லாம் என்ன கேட்கறது? அப்படின்னா என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் இடிச்சாலும் நீங்க ஒண்ணு கேட்க முடியாது. ஏங்க ஜெனி இப்படி இப்ப புத்தி கெட்டு போய் செய்துங்கன்னு ஒரு 4 வார்த்தை பேசுவீங்க, போயிருவீங்க. அப்படித்தான் கட்டுவேன், அப்படித்தான் இடிப்பேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண முடியுங்க? இன்னைக்கு நீங்களும் நானும் நிறைய விஷயங்கள் இப்படித்தான் பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன யார் கேப்பா? இப்ப இந்த யெசபேலும் ஆகாபும் என்ன செய்யறாங்க? அவர் போய் படுத்துட்டார். இந்த அம்மா லெட்டர் எழுதுன்னு தெரியாது, முத்திரை வச்சதுன்னு தெரியாது, அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது, அங்க 2 பேர் சாட்சி எழும்புனதும் தெரியாது, நாபோத்தை கொலை பண்ண போறாங்கன்னு தெரியாது. ஏன்னா இப்ப ராஜா படுத்து தூங்கிட்டு இருக்காரு சந்தோஷமா. இந்த அம்மாவும் அங்க இல்ல. என்ன பண்ணிட்டாங்க? பிளான மட்டும் போட்டு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி நாபோத்தை கூட்டிட்டு வந்து வாசிங்களா அந்த வசனம். அவன் பட்டணத்திலே குடியிருக்கிற மூப்பரும் ஆகிய அவன் பட்டணத்து மனுஷர் யெசபேல் தங்களுக்கு அனுப்பின நிருபங்களை எழுதி கட்டளையிட்டிருந்தபடியே செய்தார்கள். அவர்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன்னே நிறுத்தினார்கள். அப்பொழுது பேலியாளின் மக்களாகிய 2 பேர் வந்து அவனுக்கு எதிராக உட்கார்ந்து நாபோ தேவனையும் ராஜாவையும் தூசித்தான் என்று ஜனத்திற்கு முன்பாக அவன் மேல் சாட்சி சொன்னார்கள். அதற்கு பின்பு அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் அவனை சாகும்படி அவனை கல்லெறிந்து பிற்பாடு யெசபேலுக்கு நாபோத் கல்லெறியுண்டு செத்தான் என்று சொல்லி அனுப்பினார்கள். எல்லாமே பிளான் சக்சஸ். பிளான் எப்படிங்க? இதுல நம்ம பேசுறது கர்த்தருக்கு சித்தம் இல்லைன்னா அது தடையா இருக்கும் இல்ல, கர்த்தருக்கு பிரியம் இல்லைன்னா நிறுத்தி இருப்பார்ல. எப்படி பேச்சு? எப்படிங்க பேச்சு? இவர் போய் படுத்துட்டாராம். இந்த அம்மா வந்து பிளான கொடுத்து அங்க நடந்துட்டு இருக்குது பிளான். அவரை போட்டு தள்ளிட்டாங்க. என்னன்னு சொல்லி தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான். தூஷிச்சாருங்களா? நாபோத்து தேவனை தூஷிச்சாரா? தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சாரு. ராஜாவை தூஷிச்சாரா? இல்ல. அவருடைய திராட்சை தோட்டத்தை வச்சுக்கணுமா வேண்டாமா அவர் தீர்மானம் பண்ணுவாரு. அப்படிதானே? அவருக்கு உரிமை இருக்கா தீர்மானம் பண்றதுக்கு? திராட்சை தோட்டம் அவருது, பட்டா அவர் பேர்ல இருக்குது. குடுக்கலாமா குடுக்க வேண்டாமான்னு யார் தீர்மானம் பண்ணுவா? அவர்தான் தீர்மானம் பண்ணுவார். அவர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் நம்ம ஏத்துக்கத்தான் வேணும். ஏன்னா திராட்சை தோட்டம் அவருது. நம்ம கேட்டோங்கிறதுனால அவர் கொடுக்கணுங்கிற அர்த்தம் இல்ல. என்ன சொல்றீங்க? ஆனா கொடுக்க மாட்டேன்னு சொன்னா நம்மளால என்ன செய்ய முடியறது இல்ல, ஏத்துக்க முடியறது இல்ல. கொலை பண்ணிட்டாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? நாபோத் பிற்பாடு யெசபேலுக்கு நாபோத் கல்லெறியுண்டு செத்தான் என்று சொல்லி அனுப்பினார்கள். நாபோத் கல்லெறியுண்டு செத்ததை யெசபேல் கேட்டபோது ஆகாபை நோக்கி, நீர் எழுந்திருந்து யெஸ்ரேலியனாகிய நாபோத் உமக்கு விலைக்கிரயமாய் கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ளும். நாபோத் உயிரோடு இல்லை, அவன் செத்து போனான் என்றாள். இந்த அம்மா வர்றாங்க. ஏங்க ராஜா எந்திரிங்க, நீங்க என்ன விரும்புனீங்களோ அதை நான் செய்து முடிச்சிட்டேன். இப்ப நீங்க வந்து அந்த ஆளுக்கு வேற திராட்சை தோட்டமும் கொடுக்க தேவையில்லை, அவருக்கு பணமும் கொடுக்க தேவையில்லை, ஆளவே தீர்த்து கட்டிட்டேன். நீங்க என்ன பண்ணுங்க? திராட்சை தோட்டத்தை போய் எடுத்துக்குங்க. இந்த அம்மாவுடைய அன்பை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்படிப்பட்ட மனைவி யாருக்குங்க வேணும் சொல்லுங்க? இப்பேற்பட்ட மனைவி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ற ஆண்கள் மாத்திரம் கை உயர்த்துங்க.
என் மனைவி யார வேணாலும் கொலை பண்ணுவாளுங்க, எனக்கு மட்டும் ஒண்ணு வேணும்னா எங்க வேணாலும் எதை வேணாலும் செய்வாளுங்க. அப்புறம் என்னங்க? அப்புறம் ஆண்டவர் வந்து செய்வாருங்க. அது எப்படி இருக்கு தெரியுங்களா? நீங்களும் நானும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பணம், அந்த வேலை, அந்த குடும்பம், அது சின்னதா இருக்கலாம். சின்னதா இருக்கிறது கணக்கு தேவையில்லைங்களா? சொல்லுங்க. சின்னதா இருக்கிறது கணக்கு தேவையில்லையா? நான் 3 லட்சம் ரூபாய் லோன் எடுத்தா தான் கட்டணுமா? 30,000 எடுத்தா கட்ட தேவையில்லையா? என் வீடு ரொம்ப குட்டி வீடுங்க, அதனால என்ன வேணாலும் பண்ணலாங்களா? எனக்கு வருமானம் ரொம்ப கொஞ்சங்க, அதனால இப்ப இந்த ராஜா பார்த்து நீங்க எந்திரிங்க, நீங்க போங்க, எல்லாம் கிளியருங்க, நோ ப்ராப்ளம், நீங்க போய் திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கங்க. அதே மாதிரி இவருக்கு ரொம்ப உச்சக்கட்ட சந்தோஷம். இத்தனை நேரம் படுத்திருந்த மனுஷன் எந்திரிச்சு போய் நல்ல ராஜ வஸ்திரம் எல்லாம் தரிச்சு அங்க போய் நிக்கிறாரு. அங்க என்ன நடக்குது தெரியுங்களா? வாசிங்க. நாபோத் செத்து போனதை ஆகாப் கேட்டபோது அவன் இஸ்ரவேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ளும்படி எழுந்து போனான். கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர் நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை சந்திக்கும்படி போ. இதோ அவன் நாபாத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான். போதும் பாருங்க. இப்ப ராஜா போய் அந்த திராட்சை தோட்டத்தில் நிக்கிறாரு. இப்ப ஆண்டவர் என்ன செய்யறார் தெரியுங்களா? தீர்க்கதரிசியாகிய எலியா கிட்ட சொல்றாரு, எலியா நீ எந்திரி, நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்துக்கு போ, அங்கே ஆகாபுக்கு ராஜா நின்றுட்டு இருக்கிறாரு, நீ போ என்று சொல்லி ஆண்டவர் எலியாவை அனுப்புறார். இது எல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காருங்களா? சொல்லுங்க. ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரா? நாபோத்தை கொலை செய்யற வரைக்கும் ஆண்டவர் ஒண்ணுமே பேசல. ஆபிரகாம் கைய ஓங்கும் போது ஆண்டவர் கைய பிடிச்சு சொல்றாரு, ஈசாக்க பலி செலுத்தாதேன்னு. ஆனா இந்த இடத்துல நாபோத்தை கல்லெறிஞ்சு கொல்ற வரைக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த மனுஷன் மேல ஒவ்வொரு கல்லா வீசி கொல்லும் போது அந்த சூழ்நிலை யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரு. ஆண்டவர் எதுவுமே பேசல. ஸ்தேவான் என்கிற அந்த ஒரு நீதிமானை கல்லெறிஞ்சு கொல்றாங்க. தாவீது உரியாவை கொல்றாரு. எதுக்குன்னா அவருடைய மனைவி வேணுங்கிறதுக்காக. ஆண்டவர் என்ன செய்யல? கொல்லும் போது என்ன செய்யல? தடை செய்யவே இல்லை. தாவீது உரியாவை கொல்லும் போது தடை பண்ணல, நாபோத்தை கொல்லும் போது தடை பண்ணல, காயின் ஆபேல கொல்லும் போது தடை பண்ணல. அதனால நீங்களும் நான் என்ன தெரியுமா நினைச்சுக்கிறோம்? கர்த்தர் தடை பண்ணல இல்ல, அதனால அது சக்சஸ். கர்த்தர் என்ன தடுத்து நிறுத்தல இல்ல, அதனால நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்களா? கொஞ்சம் பொறுங்க. எப்படிங்க? பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்ப இவர் வெற்றிகரமா போய் திராட்சை தோட்டத்துல போய் நிக்கும் பொழுது ஆண்டவர் எலியா என்கிற தீர்க்கதரிசி அனுப்பி என்ன சொல்றார் பாருங்க. நீ அவனை பார்த்து நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அந்த மைக் கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் டியூன் பண்ணு. நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ? கொலை செஞ்சதை யாருங்க பார்த்தா? கொலை செஞ்சதை யார் பார்த்தா? யாருமே பார்க்கலன்னு நினைக்கலாம். எப்படி நினைக்கலாம்? என்னை யாருமே பார்க்கல, யாராவது வந்து கேள்வி கேட்டா நான் சமாளிச்சுக்கிறேன், யாராவது வந்து என்கிட்ட வந்து கேட்கும் போது பார்த்துக்கலாம் அப்படிங்களா? ஆபேல கொலை பண்ணிட்டார் காயின். என்ன நினைக்கிறாரு? என்ன யார் கேட்க போறா? யாருக்குமே தெரியல. ஆண்டவர் என்ன சொல்றாரு வந்து காயின் கிட்ட, உன் சகோதரன் எங்கே கேட்கிறாரு. உங்க எங்கப்பா உன் தம்பி?
நானா காவலாளி? ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்கும் போது பதில் தெரியாம கேட்கல. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் தெரியாதா? ஆண்டவர் இப்ப ஒரு கேள்வி கேட்கிறார் ஆகாப் கிட்ட, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ? ஆகாப் கொலை செஞ்சாரா? சொல்லுங்க. ஆகாப் கொலை செஞ்சாருங்களா? பதில் சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. ஆகாப் கொலை செஞ்சாரா? ஆகாப் தலையை வெட்டினாரா? ஆண்டவர் யார்கிட்ட கேட்டாரு? என்ன கேட்கிறாரு? நீ கொலை செய்தது இல்லையோ? கொலை செய்தது ஆகாபும் இல்ல, கொலை செய்தது யெசபேலும் இல்ல. கொலை செஞ்சது கல்லெறிஞ்சு கொன்னவங்க. 2 சாட்சியை எழுப்புனாங்க. இந்த ஐயா இங்க படுத்து கிடக்கிறாரு, அந்த அம்மா அங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் என்ன கேட்கிறார் ஆகாபை பார்த்து, நீ கொலை செய்ததும் நீ எடுத்துக்கொண்டதும் இல்லையோ? தலைவர்களே, நீங்க ஒருவேளை எனக்கு எதுவுமே தெரியாதுங்க, நான் படுத்துட்டு தூங்கிட்டு இருந்தேங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா ஆண்டவர் என்ன வந்து கேட்கிறாரு? கொலை பண்ணதானே? ஆண்டவர் கேட்கிற இந்த கேள்வி பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆண்டவருக்கு எல்லா டீடைலும் தெரியுங்களா? நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ? நாய்கள் நாபோத்தின் நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எலியா வந்து சொல்றாரு. யோசிச்சு பாருங்க இந்த சூழ்நிலைய. நீங்களும் நானும் கர்த்தருக்கு விரோதமாய் நிற்க முடியுமா? நீங்களும் நானும் கர்த்தர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லியே ஆகணும். காலம் கொஞ்சம் தாமதம் ஆகலாம், ஆனா கேள்வி கேட்பாருங்களா இல்லையா? நீங்களும் நானும் கொஞ்சம் நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம். திருவிருந்துக்குள்ள போக போறோம். நான் என் வாழ்க்கையை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? கர்த்தர் எனக்கு அம்மா அல்லது அப்பா அல்லது தாத்தா அல்லது பாட்டி அல்லது உங்க கொடுத்திருக்கிற வேலை என்ன கொடுத்திருக்கிறாரோ இதை வச்சு நான் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறேன் என்பது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் வந்து கேட்கிறார், நீ கொலை பண்ணனா தானே? அந்த மனுஷனுடைய ரத்தத்தை நாய் நக்குனது போல இவர் நினைச்சுக்கலாம், நான் ராஜா, எனக்கெல்லாம் நல்ல சாவுதான் வரும், என்னைய வந்து அப்படியே தங்க பெட்டியில போட்டுங்க, அப்படியே ரதத்தின் மேல வச்சு அப்படியே கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க அப்படின்னு நினைப்பு வேணா நினைச்சுக்கலாம். நாபோத்தை கேட்கறக்கு ஆள் இல்ல. நாபோத் ஒரு அனாதை. நாபோத்துக்கு அவன் அப்படி பண்ணலீங்க, அவன் தூஷிக்கலீங்க அப்படின்னு நாபோத்துக்கு பேசுறதுக்கு ஆள் இல்ல. இன்னைக்கு நீங்களும் நானும் நம்மளை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது என்னவென்றால், ஆகாப் மாதிரி இருக்கனா? ஆகாப் அங்க ஆம்பளை, நம்ம பொம்பளை கூட இந்த வேலையெல்லாம் என்ன செய்யலாம்? நம்ம படுத்துட்டு புருஷங்கிட்ட போய் அந்த கடனை வாங்கிட்டு கொண்டு வாங்க, அந்த வீட்டை எனக்கு கட்டியே ஆகணும், இந்த நிலம் எனக்கு வாங்கியே ஆகணும் இப்படின்னு பொம்பளைங்க படுத்துட்டு உருண்டுட்டு அழுதுட்டு பிரச்சனை பண்ணவும் முடியும் தானங்க? ஆகாப் ஆம்பளையாவும் இருக்கலாம், பொம்பளையாவும் இருக்கலாம். யெசபேல் ஆம்பளையாவும், இதுல பொம்பளை யெசபேல் மாதிரி நம்ம ஆம்பளையா வேலையும் பண்ணலாம், இல்ல நாபோத் மாதிரியும் இருக்கலாம், இல்ல எலியா மாதிரியும் இருக்கலாம். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது, இந்த 4 குரூப்ல நான் எந்த குரூப்ல இருக்கிறேன்? ஆகாப் மாதிரி எனக்கு இது வேணும், எனக்கு இது கிடைக்கணும், எனக்கு இது செய்யணும், என்ன பார்த்து இல்லைன்னோ வேண்டானோ முடியாதுன்னு சொன்னீனா நடக்கிறது என்ன தெரியுமா என்று சொல்லி ஆகாப போல இருக்கிறமா? இல்ல யெசபேல் மாதிரி என்ன வேணாலும் நான் செய்யலாம், ஏன்னா நான் ராணி, எனக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், என்கிட்ட முத்திர மோதிரம் இருக்குது, என்கிட்ட பச்சை இங்கு பெண் இருக்குது, எனக்கு வந்து என்ன வேணாலும் இருக்குது, ஆள் இருக்குது என்று சொல்லி யெசபேல போல இருக்கிறோமா?
இல்ல நாபோத்தை போல எனக்கு கேட்கறதுக்கு யாருமே இல்லைங்க, எல்லாரும் துரோகம் பண்றாங்க, எனக்கு விரோதமா எல்லாரும் எழுப்பி நிக்கிறாங்க, எனக்கு பேச ஆள் இல்ல, எனக்கு வழக்காட ஆள் இல்லை என்று சொல்லி அந்த ஒரு குரூப்ல இருக்கிறோமா? இல்ல கடைசியா எலியாவை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ ஆகாபு கிட்ட போய் நீ கொலை செஞ்ச, நீ எடுத்துக்கிட்ட, அவனை நாய் நக்கன மாதிரி உன்னை நக்கும் அப்படின்னு இவன் சொன்னா மட்டும் இவனை சுமூட்டுருவாங்களா? உண்மைய பேசினா யாராவது ஏத்துக்குவாங்களா? ஆகாப் ஆமா பாஸ்டர் தீர்க்கதரிசி எலியா நான் கொலை பண்ணினது உண்மைதானுங்க அப்படின்னா சொன்னாருங்க. என்ன சொன்னார் தெரியுங்களா? எலியா சொல்லும் போது ஆகாப் என்ன சொல்றாரு? அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி என் பகைஞனே என்னை கண்டு. ஒரே நிமிஷம், என்னன்னு கூப்பிடுறார் ராஜா எலியாவை பார்த்து? ஏன் அவர் உண்மை சொல்றாரு? ஏன் அவரு இப்ப கார்த்தி திருடிட்டாருன்னு வச்சுக்கோங்க, திருடனே அப்படின்னா அவருக்கு பிடிக்குமா? நம்ம செஞ்சதெல்லாம் உண்மைதான், ஆனா செஞ்சதை யாரா சொல்லிட்டா நம்மளுக்கு பிடிக்குதா? பிடிக்காது. இப்ப ஆகாப் பார்த்து சொல்றாரு, என் பகைஞனே என்னை கண்டுபிடித்தாயா? என்ன கண்டுபிடிச்சிட்டியா? எலியா சொல்றார், கண்டுபிடித்தேன். அதற்கு அவன், கண்டுபிடித்தேன், கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை விற்று போட்டாய். நான் உன்மேல் பொல்லாப்பு வர பண்ணி உன் சந்ததியை அழித்து போட்டு ஆகாபுக்கு சுவரில் நீர் விடும் ஒரு நாயாகிலும் இராதபடிக்கு இஸ்ரவேலில் அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் சங்கரித்து நீ எனக்கு கோபம் உண்டாக்கி இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நிமித்தம் உன்னுடைய குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் குடும்பத்துக்கும் அகியாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்துக்கும் சமமாக்குவேன் என்றார். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, யெசபேலை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது, நாய்கள் யெசபேலை யெஸ்ரயேலின் மதில் அருகே தின்னும். ஆண்டவர் சொல்லிட்டார் ஆகாபை பார்த்து, அவன் நாபோத்துனுடைய ரத்தத்தை எப்படி நாய் நக்குச்சோ அதே மாதிரி உன்னுடைய ரத்தத்தையும் நாய் நக்கும். உன் மனைவி இருக்கிறா பாரு யெசபேலு, அந்த யெசபேலுடைய சரீரத்தை நாய் தின்னும். சாவு பரவாயில்லைங்களா? ராஜா ராணியினுடைய சாவு, நடந்துச்சா இல்லையான்னு தெரியுங்களா? அப்படியே நடந்தது. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் எடுத்தீங்கன்னா, இத மட்டும் நான் வாசிச்சு முடிக்கிறேன். 2 ராஜாக்கள் 9:25 நல்லா கவனிங்க. அப்பொழுது யெகூ தன் சேனாபதியாகிய பிக்தாரை நோக்கி, அவனை எடுத்து யெஸ்ரயேலில் ஆகிய நாபோத்தின் வயல் நிலத்தில் எரிந்து போடு, நானும் நீயும் ஒரு சோடாய் அவன் தகப்பனாகிய ஆகாபின் பிறகே குதிரை ஏறி வருகிற போது கர்த்தர் இந்த ஆக்கினை அவன் மேல் சுமத்தினார் என்பதை நினைத்துக்கொள். நேற்று நாபோத்தின் இரத்தத்தையும் அவன் குமாரரின் இரத்தத்தையும் கண்டேன் அல்லவா என்றும், இந்த நிலத்தில் உனக்கு நீதியை சரி கட்டுவேன் என்றும் அப்பொழுது கர்த்தர் சொன்னாரே, இப்போதும் அவனை எடுத்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே இந்த நிலத்தில் எரிந்து போடு என்றான். 33 வாசிங்க. அப்பொழுது அவன் அவளை கீழே தள்ளுங்கள் என்றான். அப்படியே அவளை கீழே தள்ளினதால் அவளுடைய ரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெரித்தது. அவன் அவளை மிதித்துக்கொண்டு வாசிங்க. அவனை மிதித்துக்கொண்டு உள்ளே போய் புசித்து குடித்த பின்பு, நீங்கள் போய் சபிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை பார்த்து அவளை அடக்கம் பண்ணுங்கள், அவள் ஒரு ராஜகுமாரத்தி என்றான். அவர்கள் அவளை அடக்கம் பண்ணுகிற போது அவளுடைய தலையோட்டையும் கால்களையும் உள்ளங்கைகளையுமே அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. பாருங்க, ராணி எப்படி செத்தாங்க தெரியுங்களா? மண்டையோடு உள்ளங்கால்களும் அல்லாமல் வேறொன்றையும் அவள் காண. இந்த அம்மா ராணி தான்.
இந்த அம்மா அரசாண்டாங்கதான். ஆனா மரணம் எப்படி தெரியுங்களா? மேல இருந்து இந்த அம்மாவை கீழே தூக்கி போட்டாங்களா, சுவர் ஃபுல்லா ரத்தமா இருந்துச்சான். அந்த சுவத்தில் இருக்கிற அந்த ரத்தத்தை நாய் நக்குச்சான். கீழே வந்து உழுகும் போது மண்டையோடு உள்ளங்கை மட்டும் இருந்துச்சான். எப்படி மரணம்? இன்னொரு வசனம் வாசிங்க, 1 ராஜாக்கள் 22:38. நான் வாசிக்கிறேன், நீங்க வாசிக்க வேண்டாம். அந்த ரத்தத்தையும் அவனுடைய கவசத்தையும் சமாரியாவின் குளத்திலே கழுவுகிற போது கர்த்தர் சொல்லி இருந்த வார்த்தையின்படியே நாய்கள் ஆகாபின் ரத்தத்தை நக்கினது. கர்த்தர் சொன்னது நடந்துச்சா நடக்கலையா? நாபோத்துக்கு கேட்கறக்கு ஆள் இல்ல. நாபோத்துனுடைய ரத்தத்தை பத்தி யாரு கேட்க மாட்டாங்க. அவர் கேஸ் போட முடியாது, அவர் கோர்ட்டுக்கு போக முடியாது, அவருக்குன்னு யாருமே இல்லைன்னு நினைச்சு ஆகாபு எசபேலு செஞ்சாங்க. ஆனா நாபோத்துக்காக பேசுகிற ஒரு கர்த்தர் இருந்தார். நாபோத்துனுடைய ரத்தத்துக்கு கர்த்தர் பழி வாங்கினார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், பழி வாங்குதல் எனக்குரியது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில இந்த 4 குரூப்ல எந்த குரூப்ல இருக்கிறோம்னு பாப்போம். ஆகாப் மாதிரி இருக்கிறனா, எசபேல் மாதிரி இருக்கிறனா, நாபோத் மாதிரி இருக்கிறனா, இல்ல எல்லாவற்றிலும் உண்மையை பேசுகிற எலியா மாதிரி இருக்கிறனா? இதுல 4ல ஏதோ ஒரு குரூப்ல நம்ம இருப்போம். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து உற்சாகப்படுத்துகிறது என்னவென்றால், ஒருவேளை நான் படிக்கலீங்க, எனக்கு ஆள் இல்லைங்க, எனக்கு கேட்க முடியாதுங்க, எனக்கு பணமும் பதவியும் இல்லைங்க, என்னை எல்லாரும் என்னென்னமோ பண்றாங்க, என்ன கேள்வி கேட்கிறாங்க, நான் சொல்லாததை சொல்றாங்க, நான் செய்யாததை என் மேல பழி சொல்றாங்க, நீங்களும் நானும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோமா? எந்த மனிதனும் கேட்க தேவையில்லை. உங்களுக்காக எனக்காக வழக்காடுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவனுடைய ரத்தத்தை நான் எப்படி நக்குச்சோ அதே போல இவனுடைய ரத்தத்தையும் நான் என்ன செஞ்சது? அந்தம்மா எப்படி மேல இருந்து கீழே உளுந்து செவுத்துலெல்லாம் ரத்தம் வந்து நாய் போய் நக்கி மண்டை ஓடும், உள்ளங்கையும் மட்டும் இப்படி ஒரு சாவி இந்த அம்மாளுக்கு தேவைங்களா? இப்படி வரும்னு நான் சொல்லல. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, மனுஷன் எதை விதைக்கிறானோ, இன்னைக்கு நீங்களும் நானும் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு என்ன காரணம் தெரியுங்களா? 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம செய்த செயல். இன்னும் 10 வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கிறோங்கிறத பொறுத்து இருக்கும். நீங்களும் நானும் மற்றவர்களை எப்படி கையாளுகிறோம். இந்த இடத்துல நாபோத்த கல்லெறிஞ்சு கொன்னாங்க. நீங்களும் நானும் பழிக்கு பழி என்கிற கல், தேவையில்லாத விமர்சனம் என்கிற கல், இப்படி ஒவ்வொருத்தர் மேலையும் வெளியில இருக்கிற கல்ல வீசுறது இல்ல, ஆனா வார்த்தைகள், செயல்கள், அமைதி, பழிக்கு பழி, தீமைக்கு தீமை, நீ இப்படி செஞ்சா நான் அப்படி செய்வேன் என்கிற நீங்களும் நானும் கல்லெறிந்து இன்னொருத்தரை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறோமே. இதை யார் பார்த்துட்டு இருக்கிறா தெரியுங்களா? இன்னைக்கு திருவிருந்தில பங்கு கொள்ள போகிற நீங்களும் நானும், ஆண்டவர் சொல்றார், நம்மை நாமே நிதானித்து பார்த்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நீங்களும் நானும், நான் என்னங்க செஞ்சேன், நானெல்லாம் ஒண்ணுமே செய்யல என்று என்கிட்ட பாவமே இல்லை என்று சொல்வோமானால் நீங்களும் நானும் நம்மையே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி இந்த காலை வேளையில ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, நான் ஆகாப போல இருக்கிறேனா, நான் எசபேல போல இருக்கிறேனா, நான் நாபோத்தை போல இருக்கிறேனா, நான் எலியாவை போல இருக்கிறேனா, நான் யார் என்பதை எனக்கு காண்பியும் ஆண்டவரே. என்னுடைய செயல் எப்படி என்பதை எனக்கு காண்பியும் ஆண்டவரே. என்னுடைய பேச்சு, என்னுடைய வார்த்தை, என்னுடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது என்று எனக்கு காண்பியும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து நாம் கேட்போம். ஆண்டவரே, என்னை நானே நிதானித்து பார்க்கத்தக்கதாய், என்னை நானே ஆராய்ந்து பார்க்கத்தக்கதாய், என்னை நானே என்னுடைய உள்ளான திரியங்களை பார்க்கத்தக்கதாய் வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் நம் உட்காருதலையும் எழுந்திருக்குதலையும் அறிந்திருக்கிறார். கர்த்தர் நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறார். கர்த்தர் நம்முடைய செயல்களை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நம்முடைய வார்த்தைகளை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை அறிந்திருக்கிறார். அவர்
அவரை பார்த்து நாம் சொல்வோம், ஆண்டவரே இந்த காலை வேளையிலே என்னை உம்முடைய சமூகத்தில் நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, நான் ஆகாபை போல் இருக்கிறேனா, நான் யெசபேலை போல் இருக்கிறேனா, அல்லது நாபாத்தை போல அல்லது எலியாவை போல இருக்கிறேனா என்பதை எனக்கு காண்பியும் ஆண்டவரே. என்னுடைய குற்றங்களை எனக்கு உணர்த்தும் ஆண்டவரே. நான் இன்றைக்கு என்னை சரி செய்ய விரும்புகிறேன் இயேசப்பா. என்னை முழுவதுமாய் உமது கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நான் யார் என்பதை எனக்கு காண்பியும். என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை எனக்கு காண்பியும். நான் எந்த இடத்திலே என்னை நான் திருத்திக் கொள்ள வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று என்னோடு கூட பேசும் ஆண்டவரே. ஆகாபை போல நான் எதுவுமே செய்யலைங்க, நான் சும்மா படுத்து கிடந்தேன், கல்லெறிஞ்சதும் தெரியாது, கொன்னதும் தெரியாது, அவன் இல்லைங்கிறதும் தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது என்று சொல்லி நீங்களும் நானும் கர்த்தர் நமக்கு கொடுத்த பொறுப்பை தட்டி கழிக்கிறோமா? இல்லை யெசபேலை போல தேவையில்லாத காரியங்களை செய்து எனக்கு உரிமை இருக்கிறது, எனக்கு பதவி இருக்கிறது, எனக்கு பணம் இருக்கிறது, என்னை கேள்வி கேட்க யாரும் இல்லை என்று சொல்லி யெசபேலை போல நான் நாபாத்தை கொல்லுவேன் என்று சொல்லி துணிகரமாயிருக்கிறோமா? அல்லது நாபாத்தை போல நான் கர்த்தருடைய காரியத்திலே வைராக்கியமாய் இருப்பேன், கர்த்தர் இந்த நிலத்தை யாருக்கு கொடுக்க கூடாது என்று சொன்னதனாலே நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிவேன் என்று சொல்லி தானியேலை போல, மொர்தெக்காயை போல, நாபோத்தை போல கர்த்தருடைய காரியத்திற்கு வைராக்கியமாய் நிற்கிறோமா? எலியாவை போல கர்த்தர் போ என்று சொன்னால் போவேன், கர்த்தர் பேசு என்று சொன்னால் பேசுவேன், ஆகாபு கிட்ட சொல்லுன்னு சொன்னா சொல்லுவேன் என்று சொல்லி கர்த்தருடைய காரியத்திலே தைரியமாய் நிற்கிறோமா? நீங்களும் நானும் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே, கரை நீங்க இருதயத்தை சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டி, சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டி, ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்யுமே, சுயம் பெற்று மாமிசம் சாக